கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 1 15, 16 ஆகிய வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். அவரை போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்த நடக்கை நமக்குள்ளே இருக்கிறதா? பேச்சிலே பரிசுத்தம் இருக்கிறதா? நம்முடைய செயல்களிலே பரிசுத்தம் இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது மாத்திரமே, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அடைய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பும் போது, தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது, நம்முடைய குறைகளை உணர்ந்து, குற்றங்களை உணர்ந்து, தேவ சமூகத்திலே அறிக்கையிடும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த நடக்கையோடு வாழ வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வழியிலே நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலக பாவங்களிலே, உலக சிற்றின்பங்களிலே, பொல்லாத காரியங்களிலே நாம் அடிமை வாழக்கூடாது. மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறும்போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களை வாழ வாஞ்சிக்கும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களை வாழும்போது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். பொல்லாத வழியிலே, தீய வழியிலே, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வழியிலே நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புவோம். மனம் திரும்பி கர்த்தரண்டை சேரும்போது அவர் நம்முடைய குறைகளை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்குவார். வேத வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதன்படி வாழும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமுத்திரையை காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. உடைய தழும்புள்ள கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரே அவர்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளையும் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமுத்திரை காத்திருக்க
உம்மை துதிக்க உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.